கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நம்ம வறுமை அகல மற்றும் செல்வம் அதிகரிக்கிறதுக்காக ஓதக்கூடிய ஒரு துவாவை பற்றியும் அதுக்கப்புறம் ஒரு 4 திக்ர்களை பற்றியும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த துவாவை பார்த்தோம் அப்படின்னா, நம்ம அல்லாட்ட எப்போதுமே துவா கேட்கும் போது நேரடியாக எடுத்தோன்னே துவா கேட்குறத விட நம்ம ஃபஸ்ட்டு அல்லாவை புகழ்ந்துட்டு அதுக்கப்புறம் துவா கேட்குறது ரொம்பவே சிறந்ததாக இருக்கும். நமக்கு துவா கேட்க வேண்டிய முறையும் அப்படி தான் அமைக்கப்பட்டிருக்கு. நம்ம முதல்ல அல்லாவை புகழ்ந்துட்டு அதுக்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேலே ஸலவாத்து சொல்லிவிட்டு அதுக்கப்புறமாக கேட்கப்படும் துவாக்கள் நமக்கு சீக்கிரமாக கபலாகக்கூடியதாக இருக்குது. அப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற இந்த துவாவும் அப்படி தான். நம்ம ஃபஸ்ட்டு அல்லாவை புகழ்ந்துட்டு அதுக்கப்புறம் துவா கேட்குற விதமாக இந்த துவா அமைஞ்சிருக்கு. இந்த துவா பார்க்க கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி தெரிஞ்சாலும் அனைத்தையுமே உள்ளடக்கிய ஒரு துவாவாக இந்த துவா இருக்குது. முதல்ல இந்த துவாவை பார்த்து ஓதிட்டே இருந்தால் கூட அதுக்கப்புறம் இந்த துவா ஈஸியாக மனப்பாடம் ஆகிடும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த துவா என்னங்கிறத பார்க்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம ரப்பஸ் சமாவாத்தி சப்இ வ ரப்பல் அருளி வ ரப்பல் அர்ஷில் அலீம். ரப்பனா வ ரப்ப குல்லி ஷைஇன் ஃபாலிகுல் ஹப்ப வன்னவ வ முன்சில தௌராத்தி வல் இன்சீலி வல் குர்ஆன். அஊது பிக்க மின் ஷர்ரி குல்லி அன்த அஹது பினாசியதஹு. அல்லாஹும்ம அன்த அவ்வலுல் ஃபலைஸ கப்லக ஷைஅன் வ அன்தல் ஆஹிரு ஃபலைஸ பஅதக ஷைஅன் வ அன்த லாஹிரு ஃபலைஸ ஃபௌகக ஷைஅன் வ அன்த பாத்தீனு ஃபலைஸ தூனக ஷைஅன். இக்குதி அன்ன தைன வ அகுனீனா மினல் ஃபக்ரு. இப்போ நம்ம இந்த துவாவுக்கான விளக்கத்தையும் அதோட பொருளையும் பார்ப்போம். துவா தமிழில் வேணும்னு கேட்குறவங்களுக்காக இந்த வீடியோட கடைசியிலையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் தமிழில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த துவாவுக்கான பொருள் என்னங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த துவாவில் அல்லாவை புகழ்கிறோம். இந்த மாதிரி வானம் மற்றும் பூமியின் இறைவன் நீதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அல்லாவை புகழ்கிறோம். அதுக்கு அடுத்ததாக இன்சில் தௌராத் மற்றும் குரானை எங்களுக்கு வழங்கியதும் நீதான் அப்படிங்கிறதாகவும் நம்ம அல்லாவை புகழ்கிறோம். அதுக்கப்புறமா நம்ம அனைத்து விதமான தீங்கிலிருந்தும் அல்லாட்ட பாதுகாப்பு தேடுறோம். இந்த மாதிரி எல்லா விதமான கெட்டதிலிருந்தும் நீ என்னை பாதுகாத்து விடுவாயாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அல்லாட்ட பாதுகாப்பை தேடுறோம். அதுக்கப்புறமா இந்த துவாவோட கடைசியில் நம்ம யா அல்லாஹ் இந்த மாதிரி என்னுடைய கடனிலிருந்து என்னை காப்பாற்றுவாயாக, மேலும் வறுமையை நீக்கிடுவாயாக அப்படின்னு சொல்லிட்டு வறுமையிலிருந்தும் நம்ம அல்லாட்ட பாதுகாப்பை தேடுறோம். அப்போ இந்த ஒரு துவாவின் மூலியமாகவே நம்ம ஃபஸ்ட்டு அல்லாவை புகழ்கிறோம், ரெண்டாவது கெட்ட விஷயத்திலிருந்து அல்லாட்ட பாதுகாப்பு தேடுறோம், அதுக்கு அடுத்து வறுமையிலிருந்தும் கடனிலிருந்தும் நம்ம அல்லாட்ட பாதுகாப்பை தேடிக்கிறோம். ஆக இந்த துவா 3 விஷயங்களை நமக்கு உள்ளடக்கியதாக இருக்குது. இந்த துவாவுக்கான பொருளே இந்த துவாவோட சிறப்பை எடுத்துரைக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ நம்ம அந்த 4 திக்ர்களை பற்றி பார்க்கலாம். இந்த திக்ர்களுமே வறுமை நீக்கக்கூடிய திக்ர்கள் தான். அதோட நம்ம கேட்கக்கூடிய துவாக்கள் கபலாகாமல் இருக்குது, அதோட ஏதோ ஒரு தேவை ரொம்ப நாளாக நிறைவேறாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக நினைத்து கவலைப்படக்கூடியவர்கள் இந்த 4 திக்ர்களையும் ஓதி அதுக்கப்புறம் அல்லாட்ட துவா கேளுங்க. நம்ம இந்த திக்ரை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதை ஃபஸ்ட்டு ஸலவாத் ஓதி ஆரம்பிக்கலாம். இதுன்னு இல்லை, எந்த ஒரு அமலையுமே நம்ம ஸலவாத்தோடு ஆரம்பிக்கும் போது அதற்கான சிறப்பு ரொம்பவே அதிகமானதாக இருக்கும். நீங்கள் இந்த திக்ர்களெல்லாம் ஓதும் போது ஒவ்வொன்றையும் 33 தடவை ஓதிக்கோங்க. இப்போ நம்ம அந்த திக்ர்களெல்லாம் என்ன அப்படிங்கிறத ஒன்றொன்றாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஸலவாத் ஓதி ஆரம்பிச்சுக்கலாம். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலுல்லாஹ். இந்த ஸலவாத்து ஓதுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், அதே போல் ஒரு வரியில் முடியக்கூடிய ஸலவாத்தாக தான் இருக்குது. இந்த திக்ர்களையெல்லாம் நீங்கள் ஓதும் போது 33 முறை ஓதிக்கோங்க. அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலுல்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலுல்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலுல்லாஹ். இதான் அந்த ஸலவாத்து. இதை முதல்ல 33 முறை ஓதிக்கோங்க. அடுத்ததாக அல்லாவின் திருநாமத்தில் ஒன்றான யா லத்தீஃபு யா அல்லா
அப்படிங்கிறத 33 முறை ஓதிக்கோங்க. யா லத்தீஃபு யா அல்லா, யா லத்தீஃபு யா அல்லா, யா லத்தீஃபு யா அல்லா. இதை 33 முறை ஓதிக்கோங்க. அதுக்கு அடுத்து யா ஃபத்தாஹு யா அல்லா அப்படிங்கிறத 33 முறை ஓதிக்கோங்க. யா ஃபத்தாஹு யா அல்லா, யா ஃபத்தாஹு யா அல்லா, யா ஃபத்தாஹு யா அல்லா. இது 33 முறை ஓதிக்கோங்க. அதுக்கடுத்து சூரா யாசீனில் வரக்கூடிய வசனம் இது. இந்த வசனத்தை 33 முறை ஓதிக்கோங்க. சலாமுன் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம், சலாமுன் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம், சலாமுன் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம். இது ஒரே வரி தான். இந்த வசனம் ரொம்ப ஈஸியாகவே மனப்பாடமாகக்கூடியது. சலாமுன் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம். இதை 33 முறை ஓதிக்கோங்க. இந்த 4 திக்ருகளையுமே ஓதி அல்லாஹ்ட்ட துவா செய்கிறது மூலியமாக அல்லாஹ் துவாக்களை உடனடியாக ஏற்றுக்கொள்வான். இந்த அனைத்து துவாக்களையும் ஓதி பலனடைய அல்லாஹ் நம் அனைவருக்கும் உதவுவானாக. ஆமீன். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த துவாவை இது கூட சேர்த்து ஓதணுனாலும் ஓதலாம், இல்லை அந்த துவாவை தனியாக ஓதிட்டு இந்த திக்ருகளையெல்லாம் தனித்தனியாகவும் ஓதலாம். இது அனைத்தையும் ஓதி நம்ம அல்லாஹ்ட்ட துவா செய்யும் போது அல்லாஹ் உடனே நம்மளுடைய துவாக்களை ஏற்றுக்கொள்வான். ஆமீன். நேற்று போட்டிருந்த வீடியோவில் நிறைய சகோதரிகள் துவா செய்ய சொல்லி கேட்டிருந்தீங்க. துவா செய்ய சொன்ன எல்லாருக்காகவுமே நான் துவா செஞ்சேன். துவா செய்ய சொல்லி கேட்டிருந்த எல்லாருக்குமே அல்லாஹ் அனைத்திலும் சிறந்தவற்றை வழங்கி விடுவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.